நமக்கு தொப்பை பெருசாகிட்டே இருக்குது. சிலர் வந்து கரெக்டாக சொல்வீங்க, பாடி எல்லாமே எனக்கு நார்மலுங்க, வயிறு மட்டும் பெருசாகிட்டே வருது அப்படின்னு சொல்வீங்க. இல்லை ஒரு சிலருக்கு ஒரு 50 வயதை கடந்த நபர்களுக்கு வயிறு பெருசாகிட்டே வருது. அதுவும் பெண்கள் நிறைய பேருக்கு தொப்பை பெருசாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தொப்பை வந்து பெருசாகிட்டே வருதே, அப்போது லிவரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போது நம்ம என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன். ஸோ அப்டாமின் ஸ்கேன் நீங்கள் எடுத்து பார்த்துருங்க. ஒருவேளை ஃபேட்டி லிவர் இருந்தால் அது என்ன கிரேடில் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பிளட் சுகர் லெவல் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் இதுவும் நம்ம எடுத்துடணும். மறக்காமல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துருங்க. இது எல்லாமே பார்க்கும்போது லிவரில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது, அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கா, ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லா குழப்பமும் நமக்கு தெளிவாயிடும். ஒருவேளை தொப்பை இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, அதனோட சேர்ந்து ஃபேட்டி லிவரும் இருக்குது, என்ன பண்ணலாம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை குறைச்சிக்கலாம். அதற்கான சரியான உணவு முறையை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல், ட்ரைக்ளிசரைட்ஸ், HDL, LDL, அதாவது குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், இது எல்லாமே எவ்வளவு இருக்குன்றத ஃபஸ்ட்டு எந்த டேட்டில் நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக உங்களுடைய பிளட் சுகர் லெவலும், ஒருவேளை சுகர் இல்லைன்னா பரவாயில்ல, சுகர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய பாடி வெயிட், உங்களுடைய உடல் எடை எவ்வளவு இருக்குது அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது இது மூணும் நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு வேளை உங்களுக்கு உடல் எடை, பாடி வெயிட் அபவ் 80 kg, 80 கிலோவும் தாண்டி இருந்ததுன்னா இந்த உணவு முறைகளை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும்.